அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்ம உபதேசம். வாட் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன்? தன்னை உணர்தல் என்றால் என்ன? இதை பற்றி இன்று ஆழமாக பார்ப்போம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஞானமடைவதற்கு முன்பு, ஞானமடைந்த பின்பு இந்த இரண்டை பற்றியும் இன்று பார்ப்போம். ஒவ்வொரு சனமும் ஒரு சாதாரணமான மனிதன், சமுதாய வாழ்க்கை வாழக்கூடிய மனிதன் தன்னுள் தான் யார் என்பதை தனக்குள் உணர்ந்துதான் வாழ்க்கை வாழ இயலும். ஒவ்வொரு வயதை நோக்கி நகரும் போதும் ஒவ்வொரு வகையான உணர்ச்சி முடிச்சுகள் எல்லாம் சேர்ந்து தன்னை பற்றிய ஒரு கருத்து நிலவிதான் பிறகு அவர் இயங்குகின்றார். உதாரணத்திற்கு, தான் ஒரு புத்திசாலி, அல்லது நான் ஒரு நல்லவன், அல்லது சில வகையான நெகட்டிவா கூட சில இதெல்லாம் பதிஞ்சிருக்கும். நான் ரொம்ப பயந்து வாழ்பவன், நம்பிக்கை இல்லாதவன், என்னால 100% வேலை செய்ய முடியாது. ஏதோ ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கை சார்ந்த சில கருத்துகள், அவநம்பிக்கை சார்ந்த சில கருத்துகள், இது போன்ற உணர்ச்சி கொந்தளிப்புகளால் ஒன்று சேர்ந்து இந்த நான் என்பது டிஃபைன் ஆயிடுது டிஃபால்ட்டா. இதுதான் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றேன். உணர்ச்சி முடிச்சோட தொகுப்பு சப்கான்சியஸ் மைண்ட். தட்ஸ் ஆல். அதுதான் வாழ்க்கையா மாறுது. ஆனா இது உண்மையான ரியலைஸ்டு சோல் கிடையாது. அப்ப இந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, நீ யார் என்பது உன் உயிர் தான் நீ. உன்னுடைய ஆன்மா தான் நீ. நல்லா புரிஞ்சுங்க. ஆன்மானாலும் உயிர்னாலும் ஒன்றுதான் என்று நான் டிஃபைன் பண்றேன். நான் ஆன்மா என்கின்ற வார்த்தை பிரயோகம் செய்கின்றேன். அப்ப இந்த ஆன்மாவை உணர்வதுதான் தன்னை உணர்தல் என்று சொல்கின்றேன். செல்ஃப் ரியலைசேஷன் என்பது, தன்னை உணர்தல் என்பது ஆன்மாவை உணர்ந்தவர், ஆன்மாவை பார்த்தவர் அல்ல, உணர்ந்தவர். ரியலைசேஷன் மீன் உணர்தல். ரியலைசேஷன்னா பார்க்கிறது கிடையாது, உணர்றது. நல்லா புரிஞ்சுங்க. எதை பார்த்தாலும் உணர்வு ஒன்று உள்ளுக்குள் உருவாகும். உணர்வு உணர்ந்தாதான் அந்த பார்வைக்கும் இந்த பார்த்ததுக்கும் அர்த்தம் உண்டு. ஆன்மீகத்துல தன்னுடைய உயிரை உணர்ந்தவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் என்று ஆகின்றார்கள். அப்ப இந்த உயிரை உணர்தல்னா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர், நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவாத்மா, உயிர் என்கின்ற ஆன்மா ஆனந்த உணர்வில் தான் இயங்குகின்றது. ஆனந்தம் என்கின்ற உணர்வு தான் இருப்பு. ஆனந்தம் என்பது பரவசம் என்கின்ற நிலை அல்ல, அது ஒரு இருப்பு, சோர்ஸ், மூலம் என்று சொல்கின்றேன். ஆனந்தம் மூலமாக, ஆனந்தம் தான் பேஸா இருக்குங்கிற உயிருக்கு. ஆனந்தம் என்கின்ற இருப்பிலிருந்து அது இயங்குகின்றது. நல்லா கவனிச்சுங்க. எல்லா செயல்களுக்கும், எல்லா விஷயத்துக்கும் மூலம் இருக்கு. மூலப்பொருள் இல்லாம ஒரு பொருள் உருவாகாது. எல்லா பொருளுக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்கு.
அது இல்லாம எது இயங்காது. எப்படி ஒரு செயல் செய்வதற்கு ஒரு சரியான சிந்தனை மூலமாக இருக்கின்றதோ, முழுமையாக சிந்திப்பவர்கள் அதை செயலா மாற்றுவார்கள். ஒரு செயல் செய்வதற்கு முழுமையான சிந்தனை இல்லைன்னா, அது செயலா மாறாது. அதே போல எல்லா விஷயங்களுக்கும், எல்லா செயல்களுக்கும் மூலம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்தை படைத்த இயற்கை சக்திக்கும், கடவுள் சக்திக்கும் மூலம் இருக்கின்றது. அதை தன்மை என்று சொல்கின்றேன். தன்மை, இறை தன்மை, உணர்வு. மொத்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு உணர்வு இருக்கின்றது. அதுதான் ஆனந்தம் என்று சொல்கின்றேன். ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து இயங்குவதினால் அனைத்து மூலத்திற்கும், அனைத்து வகையான ஜீவராசிகளுக்கும் இருப்பு ஆனந்தமே. அதனாலதான் பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது தவிர கீழ்நிலை நோக்கி நடக்கப் போவதில்லை. ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை டிரான்ஸ்பார்ம் ஆகி வந்த ஆன்மா, அவருடைய மூலம் ஆனந்தமாக ஆனந்தம் இருப்பதினால்தான் அது டிரான்ஸ்பர்மேஷன் நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதன் மூலமாக நான் என்ன சொல்கின்றேன் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவின் இருப்பு ஆனந்தமயமானது. ஆனந்தம் என்கின்ற பரிபூரண நிறைவு, அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட். நிச்சயமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை ஆனந்தத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் என்று அர்த்தம். செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைஸ்டு சோல். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை இருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமா. இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வை தவிர வேற எந்த ஒரு வார்த்தைகளை பிரயோகம் செய்தாலும் மனம் அதற்கான கற்பனை உலகத்தை சப்கான்சியஸ் மைண்ட்ல உருவாக்குது. ஆனந்தம்ங்கிற வார்த்தையை தவிர, இந்த மகா வாக்கியத்தை தவிர வேற எந்த வார்த்தைகளை பிரயோகம் செய்தாலும், நான் கடவுள்னு சொன்னாலும் சரி, மனம் அதற்கான பரவச நிலையை உருவாக்குகின்றது. அது ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணுது. அது டெம்பரவரியா இருக்கும். எந்த வார்த்தையை பிரயோகம் செய்யும் போது நேரடியாக மனதை கடந்து நேரடியாக இருப்பில் லயம் கொள்வதுதான் தன்னை உணர்தல் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதுவே மகா வாக்கியமாக மாறுகின்றது. ஆனந்தம் என்கின்ற வார்த்தை. ஆனந்த உணர்வே யாம் என்று எந்த ஒரு மனிதன் இந்த உணர்வை உணர்கின்றாரோ அவர் தன்னை உணர்ந்தவர் என்று அர்த்தம். செல்ஃப் ரியலைஸ்டு சோல். இந்த ஆனந்த உணர்வுதான் தரிசனம் என்று சொல்கின்றேன். இறை தரிசனம் என்று சொல்கின்றேன். எப்படி ஆகும் என்றால், ஒரு இறை தரிசனம் தன்னுள் ஏற்படும் போது, அந்த இறைவனை உள்ளுக்குள் தரிசனம் செய்யும் போது, எந்த உணர்வில் லயமாகின்றோமோ அதுவே இருப்பாக மாறுகின்றது. அந்த இறைவனை உணர்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது. பல வழிகள் இருக்கின்றது.
ஆனால் இறுதியில் உணரப்போவது இந்த ஆனந்தம் தான் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். எப்படி இறைவன் ஒருவனே என்று சொல்வார்கள். ஆனால் பல வழிகள் இருக்கின்றது என்று சொல்வார். பல மதங்கள் இருக்கின்றது சொல்வார். ஆனால் இறுதியாக அடையப்போவது ஒன்றே ஒன்றுதான் இறைவனை. சரணாகதி அடையப் போகின்றோம் என்று சொல்வார்கள். இதன் மூலமாக என்ன இறுதியாக நடக்கின்றது என்பதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். உள்ளுக்குள் பரிபூரண நிறைவு அப்படிங்கிற ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படுகின்றது. இந்த ஆனந்தத்திலேயே லயமாகி ஆனந்தத்திலேயே நிறைவாக உணர்பவர்கள் தான் செல்ஃப் ரியலைஸ்டு சோல் என்று சொல்கின்றேன். என்னை நான் உணர்ந்தேன். நான் என்னவாக என்னுள் இருக்கின்றேனோ, அதாவது எந்த உணர்வில் நான் இருக்கின்றேனோ அந்த உணர்வையே நான் உணர்கின்றேன் என்று அர்த்தம். தயவுசெய்து நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனந்த உணர்வை தவிர எல்லா வகையான உணர்ச்சிகளும் இருப்பாக ஆகாது. ஆனந்த உணர்வுதான் இறுதி தன்மை. ஆனந்த உணர்வுதான் பிரம்மம். ஆனந்த உணர்வுதான் இறைவன். ஆனந்த உணர்வுதான் சிவம். ஆனந்தம் தான் பரிபூரணம். அதனாலதான் குழந்தையா இருக்கும்போது குழந்தை பருவத்தில் உடல் முழுவதும் தேஜஸா வெளிப்பட்டுச்சு. இது சற்று யோசித்து பாருங்க. எல்லா மனிதர்களுடைய குழந்தை பருவமே அது அழகல்ல, தேஜஸ். குழந்தை தன்னுள் இருக்கின்ற இருப்பாகிய ஆனந்தத்தை உடல் முழுவதும் வெளிப்படுத்துகின்றது. அதனாலதான் உச்சந்தலை முதல் பாதம் வரை இந்த ஆனந்த சக்தி வெளிப்படுது. என்ன குழந்தை தன்னை உணராதனால அப்படி இருக்கு. அந்த குழந்தை தன்னை உணர்வதற்காகத்தான் உணர்ச்சி முடிச்சுகளை இறைவன் உருவாக்குகின்றார். பிறகு இறுதியில் தன்னை உணர்கின்றது. இதுவே மொத்த வாழ்க்கையின் சாரம். நான் எதுவும் புதுசான ஒரு கதையை சொல்லவில்லை. நீங்கள் என்னவாக இருந்தீர்களோ என்பதை விளக்குகின்றேன். குழந்தையாக இருக்கும்போது தோராயமாக ஒரு 5-6 வயது வரைக்கும் சொல்றேன். அந்த முகம் பாருங்க, அந்த மாதிரி தேஜஸா எக்ஸ்பிரஸ் ஆகும். அது அழகல்ல, ஆனந்த உணர்வின் வெளிப்பாடு. குழந்தை பாருங்க, எல்லாரையும் ஈர்க்கும் தன் பக்கம் நோக்கி. குழந்தை பார்ப்பதற்கு அனைவருமே ஈர்க்கப்படுவார்கள். காரணம் என்ன? ஏன் 6 வயசுக்கு அப்புறம் வளர்ந்த குழந்தை ஏன் அந்த மாதிரி தேஜஸா இல்ல? உணர்ச்சி முடிச்சால சிக்கி நான் என்கின்ற அகங்காரம் வெளிப்படுவதினால் பயம், பதட்டம், குறுக்கு புத்தி, இது போன்ற அனைத்து விதமான உணர்ச்சியின் கொந்தளிப்பு வெளிப்படுகின்றது. குழந்தையாக இருக்கும்போது, குழந்தை பருவத்தில் அனைவருக்குமே குழந்தையை பிடிக்கின்றது, ஈர்க்கின்றது. காரணம் ஆனந்த சக்தியின் வெளிப்பாடு. குழந்தை எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். குழந்தை என்னைக்காவது துக்கங்கிற வார்த்தைக்குள்ள போயிருக்கான்னு பாருங்க, இருக்காது. குழந்தைக்கு துக்கம்னு என்னன்னே தெரியாது. குழந்தைக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், இல்லையா அழுவும். கிடைக்கல திருப்பி ஆனந்தத்துக்குள்ள போயிடும். எல்லாரும் நினைச்சு பாருங்க, குழந்தைனாவே ஒரு ஆனந்தம், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தன்னை மறந்த ஆனந்த நிலையிலே வெளிப்படுத்தக்கூடிய நிலை. தன்னை உணர்ந்தவன் என்பது மீண்டும் நம்முடைய இருப்பை உணர்வதுதான்
செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்கின்றோம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. குழந்தை பருவத்தில் நமக்கு பெரிய புத்திசாலித்தனமோ, புத்தியோ இருக்காது. எதிர்கால வாழ்க்கை பற்றியும் தெரியாது. ஆனா, குழந்தைக்கு தேவையான உணவு, பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கின்றது. அப்ப இயக்குவது எது? பயம் இல்லாம. தன் இருப்பு தான் இயக்குகின்றது. ஆனந்த உணர்வு. அப்ப இப்ப இருக்கிற மெச்சூரிட்டியில நாம் மீண்டும் நம்முடைய இருப்பை நோக்கி நகர்ந்தோமானால், நிச்சயமாக ஆரோக்கியத்தை நோக்கியும், இனிமையான உறவுகளை நோக்கியும், நிறைவான செல்வத்தை நோக்கியும், இதெல்லாம் கடந்த பரிபூரண நிறைவென்கின்ற திருப்தி உள்ளுக்குள் நடந்தே தீரும். ஒரு மனிதன் எதிர்பார்ப்பதே நிம்மதி, நிறைவு என்கின்ற ஆனந்த உணர்வு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பயம் போக மாட்டேங்குது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி ஏற்பட மாட்டேங்குது. எவ்வளவு சொத்து சேர்த்துனாலும் மனசு திருப்தி நோக்கி நகர மாட்டேங்குது. இன்னும் அடுத்தது என்ன? சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுதான் நான் நிம்மதியாக, நிறைவாக, திருப்தியாக, பயமில்லாமல், நிறைவோடு எப்பொழுது நான் வாழ்வேன்? ஒரு மனிதனின் நிம்மதி, திருப்தி, நிறைவு, பரிபூரணம் இது அனைத்திற்கும் மூலமோ, அனைத்திற்கும் நடப்பதற்கு வெளி உலகம் என்கின்ற சமுதாயத்திற்கு சம்பந்தமே இல்லை. சமுதாயத்தில் எந்த உச்சத்திற்கு சென்றாலும் சரி, உதாரணத்திற்கு ஆரோக்கியம் கிடைச்சாலும் சரி, நிறைவான செல்வம், அதீத செல்வம் கிடைச்சாலும் சரி, நீங்க சொல்றது எல்லாரும் கேட்டாலும் சரி, ஒருபோதும் பரிபூர்ண நிறைவு ஏற்படாது. எதை உணர்வதினால் ஒரு மனிதனுக்குள் நிறைவு ஏற்படும் என்றால், ஆனந்தத்தை தவிர எதை உணர்ந்தாலும் அது நடக்காது. இதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கின்றேன். ஆனந்தம் என்கின்ற உணர்வுதான் பரிபூரணத்தை தர இயலும், பரிபூரணத்தை தரக்கூடிய வல்லது. இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணர்வதனால் ஒரு மனிதன் ஒவ்வொரு சனமும் நிம்மதியாக, நிறைவோடு, பயமில்லாமல், பதட்டமில்லாமல், ஆசைகள் இல்லாமல், பேராசை நோக்கி நகராமல், வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நிறைவாக செய்து கொண்டு வாழ்ந்தோம் என்கின்ற திருப்தியை உணர்வார்கள். ஆனந்தம் தரும் பரிபூரண திருப்தி. திருப்தி என்கின்ற தன்மையை சமுதாய வாழ்க்கையில் ஒருபோதும் நடந்ததில்லை, நடக்கப் போவதும் இல்லை. எந்த ஒரு மனிதன் தன்னுள் இருப்பாய் இருக்கின்ற ஆனந்தத்தை உணர்வதினால் பரிபூர்ண திருப்தி உணர்கின்றார்களோ அவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் என்று ஆகின்றார்கள். இது அனைத்து விதமான அனுபவங்களும் பரவச நிலையே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதையாவது நிரூபிச்சா நமக்கு இது கிடைக்குங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சமுதாயத்திலும் இதான் இருக்கு. ஆன்மீகத்துல பயணம் பண்றவர்களுக்கும் இதை செஞ்சுட்டா நம்ம அப்படியே பெருசா செஞ்சிட்டோங்கிற மாதிரி ஒரு மிதப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு நிறைய பக்தர்கள், நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா அப்படியே நம்ம மிதக்கிற மாதிரியே இருக்கும். இல்ல ஏதாவது ஒண்ணு ஆசிரமம் கட்டிட்டா, பெருசா கட்டிட்டோம்னா அது ஒரு மிதப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆன்மீகத்துல ஏதாவது சாதிச்சிட்டோம்னா அது ஒரு மிதப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லாம போச்சுன்னா ஒரு டிப்ரஷன் போயிட்டே வந்துகிட்டே இருக்கும். இந்த இரண்டும் அல்ல திருப்தி தராது. உள்முகமாக நீங்கள் உங்களை நினைக்கும் போது
உணர்கின்ற ஆனந்தம்தான் திருப்தியை தரும். இது எல்லாமே உணர்வு. வெறுமனே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கங்க. வெளி உலக சார்ந்து எதனாலும் உங்களுக்குள் தர இயலாத ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்தத்தை உணர்வதற்கு உள்முகமாக நம் விழிப்புணர்வை உள்முகமாக கவனிக்கும்போது அது ஏற்படுகின்றதே தவிர, வேறு எந்த ஒரு வெளிமுக செயலும் இதை தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பை உணர்வதற்கு நேரடியாக ஆனந்தத்தை உணர்வதற்கான மகா வாக்கியங்களும் ஆத்ம தியானங்களும் இருக்கின்றது. இதை பிரயோகம் செய்யும்போது நேரடியாக அதை உணர இயலும். இது மிகவும் எளிமையானது. இந்த சத்சங்கத்தின் மூலமாக நான் சொல்லப் போவது, தன்னை உணர்தல் என்பது ஒவ்வொரு மனிதன் இருப்பாகிய ஆனந்தத்தை உணர்வதே என்று சொல்கின்றேன். இதை நோக்கி நகருங்கள். சத்சங்கத்தை கேட்பவர்கள் ஆனந்தமே ஒரு மனிதனின் இருப்பு என்பதை புரிந்து கொண்டு அதை நோக்கி நகரத் துவங்குங்கள். அதை உணர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதை நோக்கி நகரத் துவங்குங்கள். அனைவருக்கும் ஆத்மானந்தம் நிகழட்டும். நீங்க எல்லோரும் ஆனந்தத்தில் வாழ்வீரார். மீண்டும் சந்திக்கும் ஆனந்த நன்றி.